ஹலோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா மூணாறு போகிற வழியில் சின்னாறு அப்படிங்கிற லொக்கேஷனில் சின்னாறு வாட்டர் ஃபால்ஸுக்கு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். இங்கே பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங்கு. அங்கே போனோம்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இது ஒரு நல்லாயிருக்கும். போகிற வழியில் அனிமல்ஸ் லக் இருந்தால் பார்க்கலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா காடு கூட வந்துடுவாங்க. இங்கேருந்து இறங்கி போகிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இறங்கி போயிடலாம். ஒரு இறங்குறதெல்லாம் டக்குன்னு இறங்கிடலாம். ஒரு 1 ஹவரில் இறங்கிடலாம். ஏறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபால்ஸ் நல்லா ஒர்த்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றிலையும் மரங்களால் மூடி பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பாறை மேலாம் போகிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். வந்தபோது பார்த்திங்கன்னா 250 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன், பின்னாடி வந்திருக்கேன். நாங்கள் ஒரு 2 பேர் வந்தோம். விழுந்து விடாதேடா நிச்சா, உன்னை வைத்து நிறைய சாதி. நீத விழுக்கு போனீங்க. தூவானம் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் காந்தலூர், மறையூர்லாம் வந்தீங்கன்னா ஒரு நாளே தேவைப்படுங்க. தூவானம் வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு வந்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு கிளம்பிட்டிங்கனாலே போதும். மதியம் வர்றதுக்கு 2 மணியில் ஆயிரும். அது போக நீங்கள் போனீங்கன்னா மறையூர் போகலாம், காந்தலூர் போகலாம். அது போக மறையூரில் இருக்க தூவானம் வாட்டர் ஃபால்ஸ், காந்தலூர் இருக்க ஆப்பிள் கார்டன், ஸ்ட்ராபெரி கார்டன், பிரம்மரம் வியூ பாயிண்ட், காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அந்த வீடியோ வந்து நான் பார்ட் 2 வீடியோவா போடுறேன். அதையும் பார்க்குறவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வரும்போது கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டெல்லாம் போட்டு வழிப்பாதையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி போகிற மாதிரி. போன டைம் வரும்போதே பார்த்தீங்கன்னா யானையை பார்க்க முடியல. யானை லட்டிலாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் கிடக்கும். ஆனால் யானை எப்போ வரும் என்ன இதெல்லாம் தெரில சரியா. மேபி யானை வரும்போது இவங்க ட்ரெக்கிங்கே கூப்பிட்டு போக மாட்டாங்களா என்னமோ தெரில. இந்த டைம் அது பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குங்க. ஆனால் இன்னும் நடந்து போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம அதோட அந்த பள்ளத்தை ஒட்டின மாதிரியே நடந்து போவோம் நம்ம கரெக்டாக. இன்னுமே கரெக்டாக இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிருக்கு. போன டைம் வந்த காடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேவா. அவர் நிறைய கதை பேசிட்டு போனார். இதெல்லாம் அப்படி வந்ததுங்க, யானை வந்ததுங்க, அது இதுன்னு கதை பேசிட்டு போனார். இப்போ வந்துருக்கிற கைடு பார்த்தீங்கன்னா காடு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு முன்னாடி தான் ஓடுறாப்புல, நிற்க கூட மாட்டேங்கிறாப்புல. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிய ஒரு ரிவர் கிராசிங் இருக்குங்க. அந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். அது நான் லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணி ஒழுகிட்டு இருந்தது. இப்போ மான்சூன் டைமில் வந்துருக்கோம். தண்ணி எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா உடுமலை டு மூணாறு போகிற வழியில் மேலே இருந்து பார்க்கலாங்க. மேலே இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சின்னதாக தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு தான் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதை போய் க்ளோஸில் பார்க்குறதுக்கு நீங்கள் மேலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம். அந்த வியூவும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நம்ம போயிட்டு வந்த ஃபால்ஸ் மக்களே, அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம கீழே நடந்து போயிட்டு வந்த ஃபால்ஸு நீங்கள் மூணாறு போகிற வழியில் மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் உங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், ஜூம் பண்ணி தான். ஓகே காம் டவுன்டா. ஒரு மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸே இருக்காதுங்க. இந்த மாதிரிலாம் பாறை போட்டு மேலே ஏறி போகிற வரும். ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இப்படி மேலே நிறுத்து குத்தா மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். பாதி தூரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கடந்துடலாம். ஆனால் பாதி தூரம் மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அப்படி தான் இருக்கும். அந்த தெரியுதுங்க ஃபால்ஸு பார்த்துட்டோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜெய் கடைசி किलोमीटर भैया? 2 किलोमीटर। इन्हों कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। குளிக்கிறதுக்கு விட்டாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்டா குளிக்கிறதுக்கு விட்டது தான் ஒரு ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு விட்டுட்டு இருந்துருந்தாங்க முதல்ல. அதில் ஒரு ஆள் வந்து டெத் ஆகிட்டாரு. அந்த பாடி எடுக்கிறதுக்கே 5 நாள் ஆயிடுச்சாமா. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பாறை கிடுக்கில் போய் மாட்டிக்கிச்சு. அதனால் இப்போ குளிக்கிறதுக்கு விட்டுறதில்லை அப்படிங்கிறாங்க. சுமார் நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரும்போதும் அதே தான் சொன்னாங்க. இப்போயும் அதான் சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் கூட பிரச்சனை இல்லை, காட்டு தான் மிகப்பெரிய பிரச்சனைங்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க சொல்கிறாரு அவர்.
ஐயோ ஹலோ மக்களே, ஃபால்ஸ் பின்னால் தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமான ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலையுமே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே இது அங்கே பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபால்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நீங்கள் வந்து 1 hour 1.5 hour எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாங்க. கைடு வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு போய்க்குவாங்க. தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சுதுங்க. பார்க்கறக்கும் ட்ரக்கிங்க்குமே மஸ்ட்டு விசிட் பிளேஸுங்க. ஆனால் என்னென்னா அது ஒரு 3 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சேர்த்து 6 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இறங்குறப்போ 1/2 hour, நாங்கள் கரெக்டாக 1/2 hour இறங்கிட்டோம். ஏறப்போ ஒரு 1.5 hour அப்படின்னு தான் சொன்னார். போய்கிட்டு இருக்கோம். ஆனால் மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. சூப்பரான ட்ரக்கிங் அண்டு வியூ பார்க்குறதுக்கு, அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன குளிக்க விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வச்சு அவங்க இது பண்ணாங்கன்னா ஓகேவாக இருக்கும். மற்றபடி ஓவரால் நல்லா இருந்ததுங்க. அடுத்தது நாங்கள் மறையூர் போய் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா மணி ஆஃப்டர்நூன் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மறையூர் தான் போக போகிறோம்.